இந்த ரெசிபியை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாங்க, இல்லைன்னா நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்து சூடுபடுத்திக்கிறேங்க. அதுலேயே 1/4 லிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 10 ரூபா பால் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 ரூபா ஹார்லிக்ஸ் பேக்கெட்டும் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். ஹார்லிக்ஸ் பேக்கெட் வந்து 5 ரூபா பேக்கெட் 2 சேர்த்துருக்கேங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துறேங்க. நான் 100 கிராம் அளவு சேர்த்தேங்க. நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா பொங்கிட்டு வரும். இப்போ இதில் தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததான் இது கூட ஊற வச்ச பாதாம் பிசினும் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாதாம் பிசின் வேண்டான்னா இதுக்கு பதிலாக நம்ம ஜவ்வரிசியை கூட வேக வச்சு சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா சம்பராவை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சில்லுனும் சூடாகவும் சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.